பாக்கியலக்ஷ்மி அப்கமிங் எபிசோடில் இங்கே ஈஸ்வரி எப்படியாவது கோபியை பாக்கியா கூட சேர்த்து வச்சிடணும். நம்ம புள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு தானே சந்தோஷமாக இருக்கான். பார்க்கும்போதே பெத்த வயிறு இப்போ தான் குளிர்ந்து போகுது. எப்படியாவது பாக்கியாவையும் கோபியும் சேர்த்து வச்சிட்டோன்னா அப்புறம் எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம வீட்டில் எல்லாமே பழைய மாதிரி மாறிடும் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி முடிவு பண்ணுறாங்க. அதுக்கேற்ற மாதிரியே கோபியும் இங்கே பாக்கியாவுக்கு ஐடியா கொடுக்கறது அப்படின்னு ரொம்பவுமே தரமான செயல் செய்கிறாரு. அதை பார்த்த பாக்கியாவுக்கு கொஞ்சம் உள்ளுக்குள்ளே தோணுது, என்ன இவர் நாம் தண்ணி கொண்டு கொடுத்ததுக்கு நன்றி சொன்னார். நம்ம தண்ணி எடுத்து போகும்போது அத்தை தூங்கிட்டு இருந்தாங்க. ஆனால் மேலே போயிட்டு வரும்போது அத்தை ரூமை தொடச்சிட்டு இருக்காங்க. எல்லாமே ஏதோ வேணும்னு பண்ணுற மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய பிஸ்னஸை எப்படியாவது அழிக்கணும்னு நினச்ச கோபி நம்ம பிஸ்னஸ்க்கே இப்போது ஐடியா தராரு. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது. இந்த செல்வி வேற ஏதோ சொல்கிறா, நம்மளை கோபி கூட சேர்த்து வைக்க ட்ரை பண்ணுறாங்களாம் சொல்கிறா. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கு புரியல. இதெல்லாம் நடந்தால் கண்டிப்பாக நல்லா இருக்காது. அது என்றைக்குமே நடக்கவும் கூடாது. அதனால் நாம் என்ன பண்ணுறதுன்னு இங்கே பாக்கியா யோசிச்சுட்டே போகிறாங்க. யோசிச்சுட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகும்போது இங்கே எழில் கால் பண்ணுறாரு. கால் பண்ணவும் பாக்கியா எடுத்து சொல்கிறா, எழில் என்னப்பா பண்ணுற அப்படின்னு கேட்க, நீ எங்கேம்மா இருக்க, ஏன் உனக்கு காலில் ட்ரை பண்ண எடுக்கவே இல்லை, ஏன் வாய்ஸ்லாம் ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு இங்கே எழில் கேட்க, ஒன்றும் இல்லை எழில், இந்த உங்கள் பார்ட்டி பண்ணுறது தான். உங்கள் அப்பா வாய்ஸ் வீட்டில் வச்சுருக்கதே பிடிக்கலன்னு சொல்கிறேன். இப்போது அவங்க பண்ணுற ஒவ்வொரு விஷயமும் எனக்கு அவ்வளோ கடுப்பாகுது எழில். அவருக்கு சமைக்க சொல்கிறாங்க, அதை பண்ண சொல்கிறாங்க, இதை பண்ண சொல்கிறாங்க. நான் என்னமோ அவர் பொண்டாட்டி மாதிரி பண்ண சொல்கிறாங்க. நான் அவருக்கு ஒரு காலத்தில் இதெல்லாம் பண்ணேன். அப்போவே அவருக்கு என் மேலே எந்த ஒரு நன்றி பாசமும் இல்லை. இப்போ போய் என்னை பண்ண சொல்லி உங்கள் பாட்டி என்னை போட்டு டார்ச்சர் பண்ணுறாங்க எழில் அப்படின்னு இங்கே பாக்கியா தன்னுடைய மனசில் இருக்கிற எல்லாத்தையுமே மனக்குமுறலா எழில்கிட்ட சொல்கிறாங்க. எழில் உடனே சரி நீ ஃபோன் வை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிடறாரு. அடுத்த கொஞ்ச நேரத்தில் எழில் நேராக கிளம்பி இங்கே கோபியோட வீட்டுக்கே வந்துடுறாங்க. வந்த உடனே இங்கே எழில் பார்த்துட்டு ஈஸ்வர்கிட்ட கேட்குறாங்க, பாட்டி உங்களுக்கு இப்போது என்னதான் பிரச்சனை, உங்களுக்கு உங்கள் புள்ள முக்கியம்னா உங்கள் பிள்ளைய நீங்கள் தாராளமாக பார்த்துக்கோங்க, யாரும் நீங்கள் தடுக்கலை வேண்டான்னு சொல்லலை. அதுக்காக நீங்கள் எதுக்கு இப்போது அம்மாவை போட்டு டார்ச்சர் பண்ணுறீங்க, அம்மாவை அதை பண்ணு இதை பண்ணலாம் ஏன் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்க, இங்கே ஈஸ்வர் ஒன்று உனக்கு என்ன பிரச்சனை இல்லை, அவனுக்கு பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குது. ஏன்னா அவன் புருஷன். ஆனால் நீ ஏன் இப்போ இதில் குதிக்கிற கடந்துக்கிட்டு அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, என்ன பாட்டி சொல்கிறீங்க, என்ன விளையாடுறீங்களா, யாருக்கு யார் புருஷன், அவர் எப்போ அந்த ராதிகா தான் முக்கியம்னு அம்மாவை தூக்கி எறிஞ்சிட்டு அம்மாவுக்கே தெரியாமல் டிவோர்ஸ் பேப்பரில் சைன் வாங்கிக்கிட்டு போனாரோ அன்னைக்கு அதோட எல்லாமே முடிஞ்சிச்சு. பெத்த பிள்ளைங்களைய வச்சு ஒரு அம்மாவை பழிவாங்க நினச்சவர் அவர். அப்படியாப்பட்ட ஒரு கேவலமான மனுஷன். அப்படி இருக்கும்போது அவரை போய் எங்கள் அம்மாவோட சேர்த்து வைக்கிறதுக்கு நீங்கள் போராடுறீங்களா? இங்கே பாருங்க பாட்டி, இதெல்லாம் சுத்தமாக சரியில்லை, இதெல்லாம் வேணாம், நிப்பாட்டிடுங்க, அவரை ஒழுங்காக வீட்டை விட்டு அனுப்புங்க அப்படின்னு இங்கே எழில் சொல்கிறான். ஈஸ்வரி ஒன்று முடியாது எழில், அவன் இங்கே தான் இருப்பான், அவன் என் புள்ள, அவனுக்கு இப்போது உடம்பு சரியில்லை, உடம்பு சரியாகிற வரைக்கும் அவன் எங்கேயுமே போக மாட்டான், இங்கே தான்டா இருப்பான் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி சொல்லிடுறாங்க. அதை கேட்டு எழில் ஒன்றே, ஓ அப்படியா பாட்டி, அப்போது நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், அவர் என்னைக்கு இந்த வீட்டை விட்டு போகிறாரோ அன்னைக்கு தான் இனிமே நானும் போவேன், அது வரைக்கும் நானும் இங்கே தான் இருக்க போகிறேன், நீங்கள் என்னெல்லாம் பண்ணணுமோ பண்ணுங்கள், எங்கள் அம்மாவுக்கு துணையாக நான் இங்கே இருக்கேன், என்ன நடக்குதுன்னு நானும் பார்த்துறேன். ஆனால் ஒன்று மட்டும் பாட்டி, நீங்கள் நினைக்கிறது கனவுல கூட நடக்க விட மாட்டேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு எழில் போகிறான். உடனே கோபி, மா எழில் வந்தானாம்மா, எழில் இங்கேயும் தங்க போகிறானா அப்படின்னு சொல்ல, ஆமாம் கோபி அவனுக்கு தங்க போகிறானா, பரவாயில்லம்மா நம்ம குடும்பம் பழைய மாதிரி மாறப்போதில்ல அப்படின்னு கோபி சந்தோஷப்படுறாரு. ஆனால் இங்கே எழில் வரதே கோபியை வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு தான் அப்படின்னு இங்கே கோபிக்கு புரியல. இங்கே ஈஸ்வரி இவன் என்னன்னா புதுசாக பிரச்சனை பண்ணுறான் அப்படின்னு யோசிக்கிறாங்க. எழிலும் போயிட்டு ஹாலில் உட்காராரு. அப்பன்னு பார்த்து இங்கே போலீஸ் வராங்க. கரெக்டாக பாக்கியாவும் வீட்டுக்கு வராங்க. வந்தவுடனே போலீஸ் பாக்கியாட்ட கேட்குறாங்க, இங்கே கோபிநாத்துங்கிறது யார் மேடம் அப்படின்னு கேட்க,
உள்ளதாங்க இருக்காங்க, ஏன் என்னாச்சு சொல்லுங்க அப்படின்னு இங்கே பாக்கியா சொல்லவும், இங்கே பாக்கியான்னு ஒருத்தவங்க கோபிநாத் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருந்தாங்க. அந்த கம்ப்ளைண்ட் இப்போது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. அவர் தான் குற்றவாளிங்கிற மாதிரி சாட்சியெல்லாம் கிடச்சிருக்கு. அவரை நாங்கள் இப்போது அரெஸ்ட் பண்ணி ஆகணும், அவரை கொஞ்சம் கூப்பிட்றீங்களா அப்படின்னு சொல்ல, இங்கே பாக்கியாவும் உள்ளே வாங்க சார் அப்படின்னு போலீஸை உள்ளே அழைச்சிட்டு போகிறாங்க. அதை பார்த்த ஈஸ்வரி, பாக்கியா எதுக்காக போலீஸ் வச்சுருந்துருக்க, என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்க, அத்தை நான் ஒன்றும் அரெஸ்ட் வரல, அவங்க தான் வீட்டுக்கு வெளியிருந்தாங்க, கோபியை அரெஸ்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி ஒன்று, என்ன பாக்கியா என்ன விளையாடுறியா, கோபியை வீட்டை விட்டு அனுப்ப சொன்னேன், நான் முடியாதுன்னு சொன்னேன், அதுக்காக நீ பாட்டுக்கு போயிட்டு போலீஸ் அரெஸ்ட் வருவியா, இங்கே பாரு பாக்கியா இதெல்லாம் நல்லதுக்கு இல்லை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லவும், ஐயோ அத்தை நீங்கள் ஏன் தப்பாகவே புரிஞ்சுக்கிறீங்க, நான் போய் அரெஸ்ட் வரல அத்தை, நான் காய் வாங்க தான் போனேன், அவங்க தான் நம்ம வீட்டு வாசல் நின்றுட்டு இருந்தாங்க, என்னான்னு கேட்டேன் சொன்னாங்க, சரி இன்னும் உள்ளே அரெஸ்ட் வந்திருக்கேன், அவ்வளோதான் அத்தை அப்படின்னு சொல்லவும், வெளியில் ஒன்று, இங்கே பாருங்க பாட்டி யார் என்ன சொன்னா என்ன, போலீஸ் அவரை அரெஸ்ட் வந்திருக்காங்க, இதில் அம்மாவுக்கு இந்த சம்மந்தமும் இல்லை, நீங்கள் போயிட்டு உங்கள் பையனை அழைச்சிட்டு வாங்க போங்க அப்படின்னு சொல்லவும், ஈஸ்வரி ஒன்று, சார் இங்கே பாருங்க சார், நீங்கள் எதாக இருந்தாலும் போயிட்டு அப்புறம் வாங்க சார், என் பிள்ளைக்கு உடம்பு சரியாமல் இப்போ தான் ஹார்ட்டில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க சார், அவனே நடக்க முடியாமல் படுத்துருக்கான் சார், பாவம் சார், புள்ள ரொம்ப உடஞ்சி போயிட்டான் சார், இப்போ அவனை அரெஸ்ட் பண்ணினா அது என் பிள்ளையோட உயிருக்கே ஆபத்து சார், வேணாம் சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே போலீஸ் ஒன்று, இல்லைம்மா எங்களை அரெஸ்ட் பண்ண சொல்லி மேலிடத்துலேருந்து ஒரே ப்ரெஷர், நாங்கள் அவரை அரெஸ்ட் பண்ணி தாம்மா ஆகணும், எங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுமா அப்படின்னு சொல்ல, என்ன சார் நான் சொல்கிறேன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாருங்கம்மா எங்கள் மேலே கோப்பட்டு ஒன்றும் ஆகப்படுறதில்ல, எங்களை அவரை அரெஸ்ட் பண்ண சொல்லியிருக்காங்க, ஒன்று அவரை அரெஸ்ட் பண்ணிட்டு போனோம், இல்லையா அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னா ஆப்போசிட்டில் யார் கேஸ் கொடுத்தாங்களோ அவங்கள வாபஸ் வாங்க சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ஈஸ்வரி, பாக்கியா போலீஸ் சொல்கிற கேட்டல, கேஸை போய் வாபஸ் வாங்க போ அப்படின்னு சொல்ல, என்ன பேசுகிறீங்க, எதுக்கு வாபஸ் வாங்கணும் நான் அப்படின்னு சொல்லவும், என்ன பாக்கியா உனக்கு ஒன்றும் தெரியாதா, கோபியால் எப்படி இப்போ ஸ்டேஷனுக்கு போக முடியும், அவனே உடம்பு முடியாமல் இருக்கான்ல அப்படின்னு சொல்ல, ஏத்த இவர் பண்ண அந்த கேவலமான வேலையினால எத்தனை பேர் எத்தனை குழந்தைங்க சாப்பிட்டுட்டு ஹாஸ்பிட்டல் உயிருக்கு போராடினாங்க, ஞாபகம் இருக்கா, அதெல்லாம் என்னத்த பண்ணுறது அப்படின்னு சொல்ல, பாக்கியா அது அவன் ஏதோ ஒரு கோபத்தில் பண்ணிட்டான், அவன் மனசார அதை நினச்சி இப்போ ரொம்ப ஃபீல் பண்ணுறான், அவனே நான் பண்ண தப்புன்னு சொல்லி ஃபீல் பண்ணுறானா, அப்போது அது எப்படி பாக்கியா குற்றமாகும் அப்படின்னு ஈஸ்வரி கேட்க, இங்கே பாருங்கத்த இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் போய் கோர்ட்டில் பேசுங்க, என்கிட்ட பேசி ஒன்றும் ஆகாது அப்படின்னு சொல்ல, கோபி வெளியே வந்துடுறாரு. என்னம்மா விடுங்கம்மா, எனக்காக நீங்கள் ஏன் பாக்கியா சண்டை போடுறீங்க, நான் பண்ண தப்பு தான் பாக்கியா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நான் பண்ண பாவத்துக்கு தான் இப்போ அனுபவிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா, நான் பண்ண தப்புன்னு எனக்கும் தெரியும், அதனால நான் தண்டனை அனுபவிச்சானே ஆகணும், நான் ஜெயிலுக்கு போகிறேம்மா விடுங்கம்மா அப்படின்னு இங்கே கோபி 2 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாரு. அப்போது கோபியால் நடக்க முடியாமல் டக்குன்னு ஸ்லிப்பாக அப்போ தான் எழில் பிடிச்சிட்றான். எழில் பிடிக்கவும், ரொம்ப நன்றி எழில் அப்படின்னு சொல்ல, இங்கே பாருங்கள் உங்கள் மேலே இருக்கிற பாசத்தில் பிடிக்கல, ஏதோ கீழே விழ போகிறீங்கன்னு தான் பிடிச்சேன், அதுக்காக நீங்கள் ஓவர் அட்வான்ஸ் எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லவும், இங்கே பாத்தியாம்மா பாக்கியாவுக்கு என் மேலே கோவம் இருக்குது, இருந்தாலும் எனக்கு ஒன்றா துடிக்கிறா, என் புள்ள எல்லுக்கும் என் மேலே கோவம் இருக்குது, இருந்தாலும் துடிக்கிறான், இந்த உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு இடத்துல என் மேலே உண்மையான பாசம் இருக்குல்ல, எனக்கு அதுவே போதுமா அப்படின்னு சொல்லிட்டு கோபியை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டு போகவும், ஈஸ்வரி உடனே பாக்கியாட்ட போய் கெஞ்சுறாங்க. இங்கே பாரு பாக்கியா, நீ மட்டும் இப்போ கேஸ் வாபஸ் ஆகணும்னா உன் காலில் எவ்வளோ விழுறோம் பாக்கியா அப்படின்னு சொல்ல, அத்தை என்ன பண்ணுறீங்க, என்ன காரியம் பண்ண போகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்க, இல்லை பாக்கியா எனக்கு இப்போ 2 வழி தான் இருக்குது, ஒன்று உன் காலில் எவ்வளோ விழுறேன், என் புள்ள மேலே கொடுத்த கேஸை வாபஸ் வாங்கு, இல்லைனா கண்டிப்பாக அந்த உலகத்தில் இருக்கவே மாட்டேன், என் உயிரை மாச்சிப்பேன் அப்படின்னு இங்கே ஈஸ்வரி ரூம்குள்ளே ஓட ட்ரை பண்ணும்போது, பாக்கியா ஒன்று, அத்தை நான் சொல்கிறது கேளுங்க அத்தை, கதவு திறங்க, நான் போய் கேஸை வாபஸ் வாங்கிட்டு வரேன், வாபஸ் வாங்கிட்டு அவரையும் கையில் அழைச்சிட்டு வரேன், நான் சொல்கிறது கேளுங்க அத்தை, நம்புங்க அத்தை அப்படின்னு சொல்ல, நம்ப மாட்டேன் பாக்கியா, உன் பிடிவாத குணம் என்னென்னு தெரிஞ்சு போச்சு, நீ பண்ண மாட்டேன், இனிமேலும் என் பிள்ளைய ஸ்டேஷனில் வச்சுட்டு இந்த நிலைமையில் நான் உயிரோடு இருக்கிறதுக்கு இல்லாமையே இருக்கலாம் அப்படின்னு சொல்லவும், பாக்கியா சொல்கிறாங்க, அத்தை இங்கே பாருங்கள், செலில் மேலே இனியா மேலே ஏன் எழில் மேலே சத்தியமாக சொல்கிறேன், கேஸை நான் வாபஸ் வாங்குறேன், நீங்கள் கதவு திறந்து வெளியே வாங்கத்த அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா ஈஸ்வரி கதவு திறக்கிறாங்க. பாக்கியா ஒன்று, எழில் வா ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் வாபஸ் வாங்கிட்டு அவர் அழைச்சிட்டு வரலான்னு சொல்லி எழில் அழைச்சிட்டு பாக்கியா கிளம்புறாங்க. ஈஸ்வரி யோசிக்கிறாங்க, எப்படியோ பாக்கியாவும் கோபியும் வாழ்க்கையில் ஒன்று சேர்ந்தா
ரொம்ப நல்லது அப்படின்னு கடவுளுக்கு நன்றி சொல்கிறாங்க.